வணக்கம் மக்களே! நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த முருகர் பார்த்தீங்கன்னா பூமலை முருகர் தான் இவரு. இந்த இடத்துல இவரு சுயம்புவா தோன்றியிருக்காராம். இந்த இடத்துல வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சுவாமியா காட்சி தராரு. ஒரு சின்ன மலைக்கு மேல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு அழகான ஒரு இடத்துல தான் இந்த கோவிலானது அமைந்திருக்கு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் இந்த கோவிலானது இருக்கு. வேலூர்லேருந்து சுமார் ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில இருக்கிறது தான் பூமலை அப்படின்னு சொல்லப்படுற வில்லேஜ். இந்த வில்லேஜில தான் பூமலை முருகருக்கு கோவிலானது அமைத்திருக்காங்க. சென்னை டூ பெங்களூர் ஹைவேஸில் பள்ளிக்குப்பம் அப்படின்னு சொல்கிற ஊரானது வரும். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் உள்ளே வரும்போது பூமலை அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் தான் முருகருக்கு கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மலையானது ஏற தொடங்கும்போதே பார்த்தீங்கன்னா முதல்லே அரச மரத்தடியில் விநாயகர் இருக்காரு. இவரை வணங்கிட்டு அப்படியே மலை ஏற தொடங்கிட்டேன் நானு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 150 படிக்கட்டுக்கு மேல பாறையினால் ஆன படிக்கட்டுகளானது அமைத்திருக்காங்க. நான் படிக்கட்டு வழியா தான் இந்த மலைய ஏறப் போறேன். இந்த படிக்கட்டு வழியா ஏறும்போது ஒரு 10 நிமிஷம் நடந்து போனா போதும். இந்த கோவிலுக்கு நாம போயிடலாம். அப்படி நடக்க முடியாதவங்க வந்தா, பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மண் ரோடானது இருக்கு. இந்த வழியா நம்ம 2 வீலர், 4 வீலர்ல மலையோட மேல வரைக்கும் நாம போகலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோவில் தான் இது. இந்த கோவில்ல இருக்க முருகர் பார்த்தீங்கன்னா சுயம்புவா தோன்றியிருக்காராம். இந்த கோவிலானது இந்த மலைக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கோவிலா தான் வழிபாட்டுல இருந்திருக்கு. அதன் பிறகு இந்த உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய கோவிலா இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில இப்பவும் இந்த மக்கள் தான் பராமரிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்களாம். இங்க இருக்க இந்த பூமலை முருகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு முருகராம். எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் உடனே நிறைவேற்றி தர்றதா இங்க இருக்க இந்த உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. நீங்க இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை முருகருக்கு உகந்த விசேஷ நாட்கள்லயும், முக்கியமான விசேஷ நாட்கள்லயும், கிருத்திகை நாட்கள்லயும் திறந்திருக்குமாம். அது மட்டும் இல்லாம கிருத்திகை நாள்ல முழு நாளும் திறந்திருக்குமாம். அன்னைக்கு அன்னதானமும் இந்த கோவில்ல வழங்குறாங்க. இந்த கோவிலானது மலைய ஒட்டி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில தான் அமைந்திருக்கு. அதனால இந்த கோவிலுக்கு வரும்போது ரொம்ப ஒரு அமைதியா இருக்கும். இந்த கோவில்ல பஞ்சலோகத்தினாலான வள்ளி தெய்வான முருகர் சிலையானது இருக்கு. இது பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகா இருக்கு. இங்க இருக்க இந்த முருகர் தான் பார்த்தீங்கன்னா சுயம்புவா தோன்றின முருகர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சுவாமியா முருகர் இந்த இடத்துல தம்பதியரா காட்சி கொடுக்குறாரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு தீவிரமான முருக பக்தரா இருந்தா, இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. இது போல கோவில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள சேரும். இந்த கோவிலானது எங்க அமைந்திருக்குன்னா, வேலூர் மாவட்டம், அணைக்கட்டு வட்டம், பூமலை கிராமத்தில் தான் அமைந்திருக்கு. நீங்க கூகுள் மேப்ல பூமலை முருகர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கனாலே போதும். டைரக்ட் லொகேஷன் ஆனது கிடைக்கும் உங்களுக்கு.